ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பட் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு எங்களோட சேனலில் நான் ஒரு புதுவிதமான ஒரு பிட்டு செஞ்சு காட்டலாம்னு வந்திருக்கிறேன். பிட்டுன்னு சொன்னால் எங்களோட தமிழாக்கள் யாருமே சாப்பிடாதவங்க இருக்க மாட்டீங்க, எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க. மீன் புட்டு சாப்பிட்ருப்பீங்க, கீரை புட்டு சாப்பிட்ருப்பீங்க, நண்டு புட்டு சாப்பிட்ருப்பீங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி நண்டு புட்டு செஞ்சு காட்டலாம்னு வந்திருக்கிறேன். வாங்க இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இதில் நண்டு இருக்குது. இதில் 400 கிராம் நண்டு இருக்குது. நான் இந்த நண்டெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு அடுப்பில் வச்சு இப்படி வத்த வச்சு எடுத்துருக்குறேன். இப்படி உதிரியாக்கி எடுத்துருக்குறேன். பாருங்க, இப்படி இருக்குது. உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டிருக்குது. இதில் ஒரு வெங்காயம் ஒயிட் ஆனியன் வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் கொஞ்சம் முருங்கை இலை, இந்த முருங்கை இலையை இப்படி நல்லா அரிஞ்சு சின்ன வச்சிருக்கிறேன். இதில் சிவப்பு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன், சின்ன ஒரு சிவப்பு வெங்காயம். 3 பச்சை மிளகாய் வெட்டி இருக்குது. பாருங்க, இப்படி வெட்ட வேணும், சின்ன இந்த மாதிரி வெட்டி இருக்குது. அடுத்தது 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவை நான் நல்லா வறுத்திருக்கிறேன். பாருங்கோ, இதுதான் இதில் பதம். இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு இருக்க வேணும். அப்போ தான் நீங்கள் அந்த புட்டுக்கு தேவையான ஒரு ஃப்ளேவர் ஒன்று கிடைக்கும். பத்த விடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு இதில் இருக்க வேணும். அடுத்தது ஃப்ரெஷ் தேங்காய் பூ இருக்குது இதில். அடுத்தது 2.5 கப் வறுத்த அரிசி மா எடுத்துருக்கிறேன். 2 கப் அவிச்ச கோதுமை மா எடுத்துருக்கேன். 2 வெள்ளை மா எடுத்துருக்கிறேன். இதில் பாருங்க, 1 டீஸ்பூன் கட்டர் தூள் இருக்குது. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் பவுடர் இருக்குது. 1 டீஸ்பூன் மல்லி பவுடர் இருக்குது. 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இருக்குது. எல்லாம் நல்ல தூளானது தான். இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் இருக்குது. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சமாக ஒரு எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஓகே, இப்போ அடுப்பில் நான் சட்டி வச்சுட்டேன். சட்டி வச்சுட்டு இங்கே பாருங்கள், கொஞ்சமாக ஒரு ஒலிவ் ஆயில் தேவையான அளவு விட்டுக்கொள்ளுங்க. நான் 1.5 டீஸ்பூனுக்கு விடுறேன். கிணக்கு தேவையில்லை, கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். ஓகே, இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நான் இந்த இதுக்குள்ள முதலாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை தான் இதுக்குள்ள நான் போடுவேன். நெருப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் நல்லா பொரிய வேணும், ஆனால் தீயக்கூடாது. அதனால நெருப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ள வேணும். இது இந்த நண்டுக்கு நான் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் இதை செய்கிறது. வேற ஒன்றுக்காகவும் இல்லை, இந்த நண்டுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக. இப்போ பாருங்க, நம்ம கார்லிக் ஜிஞ்சர் நல்லா கோல்டன் கலருக்கு பொரிஞ்சு வந்துட்டு, இந்த நேரத்தில் நாங்கள் இந்த எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசி பவுடர் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த டைமில் இந்த நண்டை நாங்கள் இதுக்குள்ள இப்படி போட்டுக்கொள்ளுவோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். உப்பு போட்டு அவிச்சிருக்கிறதால நண்டுக்குள்ள அதுக்கு உப்பு போட தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு லோவில் வச்சுக்கொள்ளுங்க நெருப்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் என்ன செய்ய வேணும்னா, இந்த மாதிரி அரைஞ்சி வச்சிருக்கிற வெங்காயத்தில் கொஞ்சமாக அரைவாசுக்கு எடுத்து இப்படி போட்டு அதோடு சேர்த்துட்டு திருப்பி நாங்கள் என்ன செய்ய வேணும், இந்த தேங்காய் பூ வறுத்து வச்சுருக்கோம் தானே, அதையும் இதுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண வேணும். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சுது. நாங்கள் இதை படுத்து வெளியில் வச்சுட்டு நல்லா ஆற விடுவோம். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பிட்டுக்கு மாப்பிளைப்போம். அப்போ அந்த நேரம் மிக்ஸ் பண்ணக்குள்ள எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண சரியாக இருக்கும். சுட மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஆறின அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நாங்கள் புட்டுக்கு மாக்குழைக்கிறதுக்கு ரெடி ஆகும்.
இப்போ அதுக்கு முதல் என்ன செய்யணும்னா இந்த ஃப்ரெஷ் தேங்காய் பூ எடுத்து வச்சிருந்தேனே அதில் வந்து கொஞ்சத்தை இதுக்குள்ள போடுவோம். போட்டுட்டு வெங்காயம், இப்போ இந்த ரெட் ஆனியனை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்க. அதையும் போட்டுட்டு நாங்கள் இப்போ என்ன செய்ய வேணும், இதை நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். இது வந்து புட்டு நாங்கள் கையால் தானே செய்ய போகிறோம், அதனால் கையால் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் வந்து பண்ணிக்கொள்ள வேணும். பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து முருங்கை இலையை ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஏன் இதெல்லாம் முதல்ல ஆட் பண்ணுறேன்னு சொன்னால், இதை நம்ம ஆட் பண்ணினா தான் எங்களுக்கு வந்து பிட்டுக்கு வந்து சரியான தண்ணி எங்களுக்கு விட அளவாக இருக்கும். பிட்டை குழச்சிட்டு நாங்கள் இதுகள் போடும்பொழுது தண்ணியாக போயிடுமா, அதுக்காகத்தான் இதுகளை முதல்ல ஆட் பண்ணிவிட்டு ஏற்ற மாதிரி மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்வது. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சுது. நாங்கள் என்ன செய்வோம்டா, மாவு எடுத்து இப்படி அடுத்த சைடில் போட்டுக்கொள்ளுவோம். ஒரேடியாக அதுக்கு மேலே போடாமல். என்னென்னு சொன்னால் 2 மாவையும் நாங்கள் மிக்ஸ் பண்ண வேணும். அதுக்காக இப்படி மாவை போட்டுட்டு மாவை முதல் மிக்ஸ் பண்ண வேணும். 2 மாவையும் இப்படி கையை போட்டு எல்லாம் ஏண்டா அவிச்ச கோதுமை மாவும் வறுத்த அரிசி மாவும் தானே, அதுக்காக முதல்ல மாவை நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். நல்லா மிக்சர் ஒன்று பண்ணிட்டு தான் இந்த பக்கத்தில் இருக்கிற மிக்சரோட சேர்க்க வேணும். இப்போ நாங்கள் இந்த மாவுக்குள்ள இந்த வறுத்து வச்சிருக்கிற இந்த மாதிரி நண்டு வந்து லைட்டான ஒரு சூடு இருக்குது. அது பிரச்சனை இல்லை. அதை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண வேணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படி மாவோட கலந்து கொள்ள வேணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து இந்த நண்டு போட்டு இந்த மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்படி ஒரு பெரிய பாத்திரம் அகலமானது எடுத்தீங்கன்னு சொன்னா தான் இது நல்லா இருக்கும். ஏன்னா இங்கால இந்த இதுகளை அப்படி சேர்த்து வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய பாத்திரம் தான் அழகாகவும் இருக்கும், நல்ல வடிவாக செய்யக்கூடிய மாதிரியும் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ நாங்கள் நண்டெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த மாவுக்குள்ள பாருங்க. இப்போ என்ன செய்ய வேணும், மெதுவாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த இலை மிக்சரை போட்டு இப்படி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும். இந்த மாதிரி இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லா மாவையும் கலந்து கொள்ள வேணும். நிறைய முருங்கையில் போட விருப்பமானாக்கள் நிறைய முருங்கையில் போடலாம், நிறைய வெங்காயம் போட விருப்பமானாக்கள் நிறைய வெங்காயம் போடலாம், பச்சை மிளகாயும் நிறைய போடுறதுக்கு விருப்பமானாக்கள் போட்டுக்கொள்ளலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டியது. இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தண்ணி எங்களுக்கு இதுக்கு தேவையுண்டு. இப்போ இந்த புட்டு வந்து சரியான பதம் வர்றதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை விட்டு நீங்களே குழைச்சி கொள்ள வேண்டியது தான். இப்போ நான் தண்ணி விட போகிறேன். இதுக்கு மெல்லிய சுடு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும். பார்த்து தான் விட வேணும், ஃபுல்லாக விடக்கூடாது ஒரே நேரத்தில். ஓகே, இப்போ பாருங்க எங்களோட புட்டுக்கு வந்து நான் மாவெல்லாம் நல்லா குழைச்சி எடுத்து முடிச்சிட்டேன். இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் குழைச்சி கொள்ளுங்க. இப்படி இதை விட கொஞ்சம் மணியாக கூட இருக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு கொள்ளலாம். எனக்கு இந்த பதம் ஓகேயா இருக்குது, அதில் எல்லாம் குழைச்சிட்டேன். இனி நாங்கள் இதை நல்லா அவிச்சு எடுத்துட்டு வருவோம். நான் அவிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் விருப்பமான முறையில் அவிச்சு கொள்ளலாம். புட்டு குழல்லையும் போட்டு அவிக்கலாம், இல்லாட்டி நீத்துப்பட்டியிலையும் போட்டு அவிச்சு கொள்ளலாம். எப்படி விருப்பமானாலும் அவிச்சு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு அவிச்சிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் புட்டு வந்து குழல் அவிக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் முதல்ல ஃப்ரெஷ் தேங்காய் பூ எடுத்து போட்டுட்டு பிறகு இப்படி இந்த குழச்சி வச்சிருக்கிற மாவு எடுத்து இந்த மாதிரி இதுக்குள்ள போட்டுட்டு ஆவி வரும் வரைக்கும் வச்சு ஆவி வந்தோடனே நீங்கள் மூடி விட வேணும். மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு தான் திறக்க வேணும்.
ஓகே, இப்போ பாருங்க, எங்களோட புட்டெல்லாம் நான் அவிச்சு எடுத்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஸ்மெல்லாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. இது வந்து நீங்கள் என்ன, இதுக்கு எந்த சீ ஃபுட் கறி வச்சும் சாப்பிட்டு கொள்ளலாம். இறால் கறி சரி, நண்டு கறி சரி, ஈவன் மீன் குழம்பு கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சிக்கன் குழம்பு எடுத்துருக்கிறேன் இன்றைக்கு, அதோட தான் சர்வ் பண்ண போகிறேன். பாருங்க, நான் உங்களுக்கு உடைச்சி காட்டியிருக்கிறேன். இந்த பாருங்க உள்ளே எல்லாம் எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லி. நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும், இந்த வறுத்த தேங்காய் வந்து நல்ல மணமாகவும் வாசமாகவும் இருக்குது. நார்மலாக குழந்தைகள் வந்து நண்டு சாப்பிட மாட்டாங்க, வாயில எல்லாம் கடிப்படைக்குள்ள பத்துமென்று சொல்லி. இது பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்ல வசதியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்க, புது விதமான ஒரு டிஷ் இது. உங்களோட செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸுகளை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்டி பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டுமா ஒரு புதிய டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்பு வணக்கங்கள்.